ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. இங்கே 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு தம்மிடத்தில் அற்புதத்தை தேடி அல்லது சுகத்தை தேடி வந்தவர்களிடத்தில் ஆண்டவர் 2 கேள்விகளை பொதுவாக கேட்டிருக்கிறார் என்று வேதத்தில் நாம் காண முடியும். ஒன்று, என்னை விசுவாசிக்கிறாயா என்பது. 2வது, எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று நினைக்கிறாயா? இந்த 2 கேள்விகளை பொதுவாக ஆண்டவர் தம்மிடத்தில் அற்புதங்களை பெற்றவர்களிடத்தில் கேட்டிருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் காண்கிறோம். இங்கே இந்த 100க்கு அதிபதி வந்து தன் வேலைக்காரனை சுகமாக்கும்படி கேட்கிறான். கேட்டுவிட்டு அவன் சொல்லுகிற காரியம் வியக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் நான் அதற்கு பாத்திரவான் அல்ல, நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. எனவே நீர் இங்கே இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இதுதான் ஆண்டவரை வெகுவாய் கவர்ந்தது. ஆண்டவருக்கு என்ன தேவை? அந்த கேள்விகள், அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னதாகவே அவர் எதிர்பார்த்ததை அங்கே சொல்லிவிடுகிறான். நான் பாத்திரன் இல்லை ஆண்டவரே, நான் சாதாரணமாக ஒரு 100க்கு அதிபதி, 100 பேருக்கு தலைவன். நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், இதை செய் என்றால் செய்கிறான். எனக்கே இவ்விதமான அதிகாரம் உண்டு என்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய குமாரனாகிய உமக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும்? ஆகையினால அந்த அதிகாரத்தை நான் டெஸ்ட் பண்ண விரும்பலை. நீ சொல்லும் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது அவன் சொஸ்தமாவான் என்று 100% விசுவாசத்தோடு கூட அவன் சொன்ன காரியம் இயேசுவை வியக்க வைத்தது. எனக்கே இப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குதே,
ஆண்டவரை முழுமையாக அவன் அறிந்திருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் ஆலயத்திற்கு சென்று வந்தாலும் நாம் இந்த அளவிற்கு ஆண்டவரை நாம் விசுவாசித்திருக்கிறோமா என்றால் அநேகரிடத்தில் அந்த விசுவாசம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை வளர்த்து கொள்ளாத போது நாம் எப்படி அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற முடியும்? ஆண்டவர் இங்கே அவனை வியந்து பாராட்டுகின்றார். இஸ்ரவேலருக்குள்ளும் ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி இல்லை என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார்? இவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் பரலோக ராஜ்யத்தில் பந்தியிருப்பான். விசுவாசம் உள்ளவர்கள் அங்கே ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பந்தி இருப்பார்கள். விசுவாசம் இல்லாதவர்கள் எப்படி இருக்க முடியும்? எனவே ஆண்டவர் சொல்கிறார், ராஜ்யத்தின் புத்திரரோ ரட்சிக்கப்பட்ட நீங்களோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவீர்கள் என்பது போல அவர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களை, நீங்கள் ஆண்டவர் மேலே வைக்கக்கூடிய அந்த விசுவாசம்தான் உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொண்டு வரக்கூடும். தேவனுக்கு பிரியமாயிருப்பது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது எப்படி என்று வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை நாடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.